டி பிடி சாவியில் குறித்த திருகாணியை திருப்புவதற்கு விசை பிரயோகிக்கப்பட்ட முறையை உரு காட்டுகின்றது. குறித்த சந்தர்ப்பத்தில் சாவியில் வழங்கப்படும் திருப்பத்தின் பருமனை காண்க. சரி, எங்க திருப்பம்னு கேட்கப்பட்டிருப்பது விசை திருப்பமா அல்லது விசை இணையா? எதை சொல்லலாம் எங்களுக்கு? திருப்பத்தின் பருமன் என்பது விசை திருப்பமா அல்லது விசை இணையா? நாங்க இதுல காணணும். இந்த படத்தை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். விசை இணையத்தை நாங்க காணணும். அப்ப விசை இணைய காண வேண்டி இருக்கு. அப்ப விசை இணைனா உங்களுக்கு தெரியும், விசை தர இரண்டு சுழற்சி அச்சுகளுக்கு இடையிலான தூரம். அப்படித்தானே? விசை இணைன்னு சொன்னால் விசை ஏதாவது இரண்டு விசைகள்ல ஒரு விசைகளை நாங்க கொடுக்கணும். இரண்டு விசைகள்ல ஒரு விசையை கொடுத்தோம்னு சொன்னால் அதனுடன் சேர்த்து எதை கொடுக்கணும்? இரண்டு விசைகளுக்கு இடையிலான தூரத்தை கொடுக்கணும். சரியா? அப்ப இந்த இடத்துல 6000 6 நல்லா பாருங்க. 15 என்பது சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 20 நியூட்டன் இருக்கு. அப்ப விசையாக 20 நியூட்டன் வரும். இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரமாக 15 சக 15 30 வரும். ஆகவே விடை எதுன சொல்லுங்க பார்ப்போம். விடை எத்தனை வரும்? 6 நியூட்டன். சரியா? உங்களோட விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க. விசையினை விசை தர இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம் விசையாக இங்கே இரண்டு இரண்டு எதிர் திசைகள்ல 20 நியூட்டன் வழங்கப்படுது. இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம் 15 சக 15 15 சக 15 எத்தனை? 30. அதை நாங்க 100ஆல பிரிச்சால் 6 நியூட்டன். சரி, இதுல எப்படி 6 வார 60 வாரன்னு ஒரு ஆளுக்கு டவுட். சரி, நாங்க சுருக்கி பார்ப்போம். இப்ப சயின்ஸ்ல வேலை முடிஞ்சு, மெட்ஸ்ல வேலை தான். கீழே 100ஆல பிரிக்கிறோம். அப்ப 100க்கு எத்தனை சைபர்? 2 சைபர். மேலே 20க்கு ஒரு சைபர், 3க்கு ஒரு சைபர். இப்ப உள்ள இலக்கங்கள் மேலே 2 தர 3, கீழே 1. அப்ப 3 6, 6 ஒன்றை பிரிச்சால் 6. டவுட் சரியா? டவுட் சரியான்னு பாருங்க. 6 வருமா 60 வருமானு கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு ஆள். சரிதானே? சரி, ஓகே, அனுப்பிடுங்க. அறுபது வந்து 60 இல்லையா? 6 தானே வந்திருக்கு. சரி, 6 தான் வந்திருக்கு. சரி, மேலுள்ளவற்றில் திருகாணியை இலகுவாக சுழற்றுவதற்கு சரி டவுட் ஒன்று வருது, என்னன்னு பார்ப்போம். சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்துறதுக்கு தான் நாங்க 100ஆல பிரிச்சிருக்கோம். இந்த 20 என்பது நியூட்டன். சரியா? இந்த 15 என்பது சென்டிமீட்டர். அப்ப இங்கேயும் 15 சென்டிமீட்டர் ஒன்று வரும். அந்த 15 சென்டிமீட்டரையும் 15 சென்டிமீட்டரையும் கூட்டினால் 30. 30 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்துறதுக்கு தான் இந்த 100ஆல பிரிச்சிருக்கோம். சரியா பிள்ளை? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சென்டிமீட்டரை நாங்க 100க்கு மாத்தி இந்த மீட்டருக்கு மாத்தியாச்சு. சரி, அப்படி டவுட் இல்லாட்டி நாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. மேலுள்ளவற்றில் திருகாணியை இலகுவாக சுழற்றுவதற்கு பொருத்தமான உபகரணம் எது? அதற்கான காரணத்தை குறிப்பிடு.
சரியா? இப்ப நாங்க சென்ற கிளாஸ்ல பார்த்தோம், சாதாரண சாவியும் டீ பிடி சாவியும் காணப்படுது. சரியா? சாதாரண சாவியும் டீ பிடி சாவி இரண்டு சாவியிலையும் நாங்க கொடுக்கிறோம் எத்தனை நியூட்டனை? 20 நியூட்டனை தான் கொடுக்கிறோம். நாங்க கொடுக்கிற விசை 20 நியூட்டன். ஆனால் அதன் மூலம் எங்களுக்கு வேலை, அதாவது எங்களுக்கு வேலை செய்யப்படுது டிபிடி சாவில 6 நியூட்டன் மீட்டர். நாங்க ஏற்கனவே கண்டோம் 2B திருப்பத்தின் பருமன். இதுல செய்யப்படும் வேலை எத்தனை எத்தனை செய்யப்படுது இந்த கேள்வியில? விடைய பார்த்து சொல்லுங்க பாப்போம். 4 நியூட்டன் மீட்டர். கீழே 6, இதுல 4 செய்யப்படுது. அப்ப நாங்க கொடுக்கிற விசை இங்க 4 நியூட்டன் மீட்டராக காணப்படுது. உங்களுக்கு தெரியும், விசை திருப்பம், விசை இணை, வேலை. வேலை என்ன? விசை தர விசையின் திசையில் ஆன இடப்பெயர்ச்சி. அப்ப நியூட்டன் மீட்டர் தான் எல்லாத்துக்கும் அலகு. சரியா? அப்ப நாங்க 20 நியூட்டன் விசையை கொடுப்பதன் மூலமாக இங்க 4 நியூட்டன் மீட்டர் வேலை செய்யப்படுது, இங்க 6 நியூட்டன் மீட்டர் வேலை செய்யப்படுது. அப்ப நாங்க குறைந்த 20 நியூட்டனை கொடுக்கும் போது கூடுதலாக வேலை செய்யப்படுவது எதன் மூலம்? கூடுதலாக வேலை செய்யப்படுவது டிபிடி சாவி மூலம். அதுல 6 நியூட்டன் மீட்டர் வேலை செய்யப்படுது. ஆகவே இங்கு சரியான விடை, இலகுவாக சுழற்றுவதற்கு பொருத்தமான உபகரணம் டிபிடி சாவி. 20 நியூட்டன் விசை வழங்கி கூடுதலான திருப்பம் கிடைப்பதால் எழுதினா சரி. சரியா? அப்ப நீங்க என்ன எப்படி எழுதணும்? டிபிடி சாவி 20 நியூட்டன் விசை வழங்கப்படும் போது கூடுதலான திருப்பம் கிடைக்க பெறுவதால் விளக்கம் எழுதணும், காரணம். சரியா பிள்ளைகள்? சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரி, அப்படி இல்லாட்டி நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, திரவத்தினூடாக இப்ப திரவ அமுக்கம் விசையினை விசை திருப்பத்துக்கு விசையினை ஒரு விசையினை தொழிற்படுவதால் குறைந்தளவு விசையை பிரயோகிக்கலாம். தீப்பிடி சாவி. அதை விட நாங்க இந்த விடைகளை, எங்களுக்கு வந்த விடைகளை வச்சே நிறுவலாம். சரியா? விசை இணை தொழிற்படுவதால் குறைந்தளவு விசையை பிரயோகிக்கலாம் என்று எழுதுவதை விட எனக்கு வந்த விடைகளை வச்சு எழுதினா அது ஆதாரபூர்வமாக இருக்கும். சரி, அப்படி ஒன்றும் இல்லாட்டித்தான் நாங்க அந்த விடை எழுதணும். சரி, 5வது பார்ப்போம். இப்ப விசை திருப்பம் விசையினை எல்லாம் முடிஞ்சு இப்ப நாங்க போறது திரவாமுக்கம். திரவாமுக்கத்துக்கு போறோம். சரி, திரவாமுக்கம் சம்பந்தமாக செஞ்ச கேள்விகளுக்கு வாங்க. 5வதுல இருக்கு, திரவத்தினூடாக அமுக்கம் உட்கடத்தப்படும் தோற்றப்பாட்டை அடிப்படையாக கொண்டு உபகரணம் சி ஆக்கப்பட்டுள்ளது. சரியா? உபகரணம் சி நீரியல் அழுத்தி ஒன்றும் மேல தரப்பட்டிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. திரவங்கள் கொண்டுள்ள எப்பண்பு காரணமாக ஓரிடத்தில் பிரயோகிக்கப்படும் அமுக்கத்தை வேறோர் இடத்திற்கு கடத்துகின்றன. என்ன விட போட்டீங்க? திரவங்கள் கொண்டுள்ள ஊடுகடத்தும் இயல்புன்னு வந்திருக்கு. சரி, வேற யாராவது? திரவங்கள் கொண்டுள்ள எப்பண்பு காரணமாக ஓரிடத்தில் பிரயோகிக்கப்படும் அமுக்கத்தை வேறொரு இடத்துக்கு கடத்துகின்றன. சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் அனுப்பியிருக்கு, ஊடுகடத்தும் இயல்புண்டு. அது இல்லாத அதை விட ஒரு மிக பொருத்தமான விடை இருக்கு. கண்டுபிடிச்சால் அனுப்புங்க. என்ன, யாரும் கண்டுபிடிக்க இல்லையா? ஊடுகடத்தும் இயல்பு இல்லாத இன்னொரு இயல்பு உங்களை புக்லேயே காட்டு. நான் காட்டும் போது நீங்க அனுப்புங்க குயிக்கா சரியான விடை. அதுக்கு விடை மிக பொருத்தமான ஒரு விடை இருக்கு. சரி, அது என்ன விடைன்னு சொன்னால்
ஆஹ் இது மிதப்பு. சரி, பாருங்க, திரவத்தினோட அமுக்கம் ஊடுகடத்தப்படல். அப்ப இது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. திரவங்கள் கொண்டுள்ள எப்பண்பு காரணமாக ஓரிடத்தில் பிரயோகிக்கப்படும் அமுக்கத்தை வேறோர் இடத்துக்கு கடத்துகின்றன. ஆகவே மிக பொருத்தமான விடை திரவம் நெருக்கத்திற்கு உட்படுவதில்லை. திரவம் நெருக்கப்படாது. சரியா? கொஞ்சம் அசைந்தாலும் அது அதற்கு அங்காளா செய்யும். கிடைமட்ட நீரின் அளவு சமம், அதுவும் வராது. நெருக்கும் தகவற்றது, அப்படி எழுதினா சரி. வெரி குட். அப்ப சரியான விடை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணப்பட்டு காட்டுற ஸ்கிரீனை பாருங்க. நெருக்கத்திற்கு உட்படுவதில்லை என்பதுதான் மிக பொருத்தமான விடை. சரி, நெருக்கத்திற்கு உட்படுவதில்லை. சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ஆகவே திரவங்கள் வேறொரு இடத்துக்கு கடத்துகிற என்ன இயல்பு? நெருக்கத்திற்கு உட்படுவதில்லை. என்ன மாதிரி வரும்? சரி, நெருக்கத்திற்கு உட்படுவதில்லை. திரவங்கள் ஊடாக அமுக்கம் ஊடுகடத்தப்படும் தோற்றப்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஆக்கப்படும் பொறிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? திரவங்கள் ஊடாக அமுக்கம் ஊடுகடத்தப்படும் தோற்றப்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஆக்கப்படும் பொறிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? சொல்லுங்க பார்ப்போம். சரி, சொல்லுங்க. அனிகா அனுப்பியிருக்கு சரியான விடை. ஷம்லா அனுப்பியிருக்கு. என்ன பொறிகள்? சரி, அஸ்மா அனுப்பிங்க ஆன்சர். இந்த அடுத்த பந்தியிலே தான் இருக்கு புக்ல. இத்தோற்றப்பாட்டை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள பொறிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? நீரியல் அழுத்திகள். இந்த நீரியல் அழுத்திகள் என அழைக்கப்படும். சரியா? நீரியல் அழுத்திகள் எனப்படும். அப்ப ஒரு நீரியல் அழுத்தின் தத்துவம் அல்லது அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட பொறிகள் நீரியல் அமுக்க யாக்கு. இல்லை, இந்த சரியான விடை இருக்குது. உபகரணத்திற்கு உதாரணம். பொதுவாக அந்த பொறிகள் எல்லாத்துக்கும் நாங்க அழைக்கிறது நீரியல் அழுத்திகள். சரியா? நீரியல் அழுத்திகள். மிக பொருத்தமான விடை நீரியல் அழுத்திகள். சரியா? சந்தேகம் இருந்தா கேளுங்க. இவ்வாறு அழைக்கப்படும் நீரியல் அழுத்திகள். சரி, நீரியல் உயர்த்தியின் அழுத்தும் உருளையின் பரப்பளவு 5 தர 10⁴ மீட்டர் வர்க்கம் எனின் 1 நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது உருவாக்கப்படும் அமுக்கத்தின் பருமன் யாது? அதாவது இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படுது. இந்த மேலுள்ள படம், இந்த விடையை அழிச்சுடுறேன். சரி, இந்த படத்துல நாங்க கொடுக்கிற விசை, நாங்க கொடுக்கிற இந்த பரப்புக்குரிய விசை, அதாவது கைப்பிடி. கைப்பிடி ஒன்றால சின்ன விசை ஒன்றை கொடுத்துத்தான் பெரிய பாரம் உள்ள ஒரு வாகனத்தை நாங்க தூக்குவோம். சரியா? வாகனத்தின் அளவை விட குறைந்த விசையை கொடுத்துத்தான் நாங்க வாகனத்தை தூக்குவோம். உயர்த்தும் உருளை இந்த இருக்கு. இதன் மூலமாகத்தான் வாகனம் உயர்த்தப்படும். உள்ளுக்குள்ள உராய்வு நீக்கி எண்ணெய் இடப்பட்டிருக்கு. அழுத்தப்படும் உருளை. அப்ப இங்க திரவம் இருக்கு பாருங்க. இந்த திரவம் தான் மேல் நோக்கி தள்ளும், உயர்த்தும் உருளையை. அப்ப ஏன் அது நெருக்கப்படுவதில்லை? பெரிய வாகனமோட நாங்க இதுக்கு மேல வச்சாலும் இந்த திரவம் நெருக்கப்படுவதில்லை. அதனால அந்த அமுக்கையாக்கு சரியாக இருக்கும். சரி, இப்ப பார்ப்போம். இதுல நீரியல் உயர்த்தியின் அழுத்தும் உருளையின் பரப்பளவு 5 தர 10⁴ மீட்டர் வர்க்கம் எனின் 1 நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது உருவாக்கப்படும் அமுக்கத்தின் பருமன். சரியா? இப்ப எங்களுக்கு மிகவும் இலகுவானது. அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு. அவ்வளவுதான். அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு முதலாவது. அப்ப கேள்விக்கு வருவோம். சரி, விடை அனுப்புங்களே. அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு மிக இலகுவான ஒன்று.
சமன்பாடை போடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு சமீகா அனீகா 2 பேர் அனுப்பியிருக்கு. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு விடைய அனுப்புங்க. விடையாவது அனுப்பாதாக்கிற பேரை சொல்லிவிடும். அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. சரி, விசை 1 நியூட்டன், பரப்பு 5 தர 10 சய 4. சரியா பிள்ளைகள்? 10 சய 4 என்பதை நாங்க சமனுக்கு மேல கொண்டு வந்து எழுதினால் 14 ஆகும். 14 என்றால் ஒன்றுக்கு பின்னாடி 4 சைபர் உள்ள பெருமானம். அப்ப 4 சைபர் உள்ள பெருமானம் 10,000. 10,000 கீழ் 5. 10,000 கீழ் 5 என்றால் 2000 அமுக்கத்தின் அலகு பஸ்கால். அப்ப நீங்க எக்ஸாம்ல ஃபைனல் எக்ஸாம்ல 2000 போட்டு சரி வராது, அலகு போட வேணும். அலகு கட்டாயம். விளைஞ்ச பிள்ளைகள் விடை அனுப்பினாக்கள் சமீகா, ஹிமா, அனிகா. 3 பேர்ல இருந்து விட வந்து. அடுத்தாக்கள் என்ன? சரி, செய்யாதாக்கள் செஞ்சு கொள்ளுங்க குயிக்கா. இலகுவான கேள்வி இது. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. ஓகேயா? சரி. சரி, நான் அடுத்தது போவோம். உயர்த்தும் உருளையின் பரப்பளவு. உயர்த்தும் உருளையின் பரப்பளவு அழுத்தும் உருளையின் பரப்பளவின் 100 மடங்கு ஆகும். அப்ப வாகனம் உயர்த்தப்படும் அந்த உருளையிட பரப்பளவு அழுத்தும் உருளையின் பரப்பளவின் 100 மடங்கு. நாங்க அழுத்துறது, நாங்க கையால அழுத்துவோமே, அல்லது வேறொரு உபகரணம் போட்டு கைப்பிடியை நாங்க அசைப்போம். அதன் பரப்பளவிட 100 மடங்கு எனின் உயர்த்தும் உருளையின் உருவாக்கப்படும் விசையின் பருமனை காண்க. சரியா? உயர்த்தும் உருளை அந்த வாகனத்துடன் டச்ல உள்ள பகுதியில உருவாக்கப்படும் விசையின் பருமன். அதாவது நாங்க 1 நியூட்டனை கொடுத்தால் அங்கு எத்தனை நியூட்டன் உருவாக்கப்படும் என்பதுதான் கேள்வி. அதற்கான நீங்க உதாரணமாக இதை எடுக்கலாம். உங்களுக்கு படம் காட்டுறேன், எங்களோட புக்ல உள்ள இந்த இவ்வாறான கேள்விதான் கேட்கப்படுது. அப்ப நாங்க கொடுக்கிற விசை 1 நியூட்டன். இந்த இடத்துல 1 நியூட்டன் கொடுக்கிறோமாம். சரியா? இந்த இடத்துல உருவாகிற அமுக்கத்தை கேட்டிருக்கு, எஃப் கேட்கப்பட்டிருக்கு. அமுக்கத்தையா விசைய கேட்டிருக்கு. இங்க உள்ள பரப்பு எங்களுக்கு தெரியும். பரப்பு ஏற்கனவே மேல தரப்பட்டிருக்கு. எத்தனை தரப்பட்டிருக்கு? 5 தர 10 சய 4 தரப்பட்டிருக்கு. பரப்பளவு அப்படி எடுத்துருவோம். 5 தர 10 சய 4 தரப்பட்டிருக்கு. அல்லது எங்களுக்கு விடையாக விசையின் கீழ் பரப்பு ஏற்கனவே கண்டுட்டோம், 2000 பஸ்காலையும் போடலாம். இதற்கு பதிலாக இங்க உருவாக்கப்படும் விசை தெரியும், பரப்பளவு தரப்பட்டிருக்கு, அதுல 100 மடங்குன்னு சொல்லி. அப்ப பரப்பளவு 100 மடங்கு. அப்ப இந்த பரப்பளவு நாங்க ஒன்று எடுத்தால், பரப்பளவு ஒன்று எடுத்தால் இங்க 100 எடுக்கணும். அவ்வளவுதான். சரி, அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு 100 எடுத்தால் இந்த எஃப் எத்தனை ஆகும் என்பதுதான் கேள்வி. ஆகவே இதை அடிப்படையாக கொண்டு நாங்க சிறிய விசையை கொடுப்பதன் மூலம் பெரிய விசையாக்குவோம். அதுதான் நீரியல் அழுத்திட நோக்கம். அப்ப எங்களுக்கு விசை அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு இந்த சமன்பாட்டை 2 பக்கங்களும் நாங்கள் சமப்படுத்தினால், ஏனெனில் திரவத்தில் ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமன். பாருங்க, சின்ன விசையை கொடுத்தப்பட்டு முசலத்தின் மூலமாக பெரிய ஒரு கார் தூக்கப்படுது. இவ்வாறான ஒரு கேள்வி. இந்த சிறிய விசை சிறியது. இந்த இப்ப இங்களை உருவாகிறது விசை பெரியது, விசை உருவாக்கப்படும். அப்ப இதர பரப்பளவு 1, இதர பரப்பளவு 100 மடங்கு இருக்கா. சரியா?
அப்ப இங்க ஒரு நியூட்டனை கொடுத்தால் இங்கால பக்கம் எவ்வளவு நியூட்டன் உருவாகும் என்பதை கேட்டிருக்கு. அப்ப திரவம் ஒன்றில் திரவ மட்டத்தில் ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமன். பாருங்க, பெரிய வாகனம் தூக்கப்படுது. ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமன் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்விக்கு நாங்க விட எழுதணும். சரி, விட எழுதினாக்கள் அனுப்புங்க. சரி, குயிக்க விட அனுப்புங்க பிள்ளை. அனிகா அனுப்பியிருக்கு. வெரி குட். அடுத்தாக்கள் விட. ஹிமா சரி, அம்னா சரி, சமீஹா சரி. செஞ்சாக்கள் ஆன்சர் அனுப்புங்க. சரியா எப்படி அனுப்புங்க பாப்போம். நான் பேரை மட்டும் சொல்றேன், சரியா எப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபாய்க், ரிஃப்கியா, ஹமூத், ஷம்லா, ஷஃப்னா, சனா, ருசைகா, ரஸ்மா, ராகவி, நுஹா, நஸ்ரீன், முஸ்னி, ஃபஸ்ரா, ஷிமர், ஹம்தா, ஃபஹ்ரா, ஃபஹத், நுஹா, அமானி, ஆதில் ஹசன், ஷஹத். உங்களோட விடையெல்லாம் வரையிலையே. சரியா இப்படி அனுப்புங்க. அப்பதான் நீங்க செய்யற மெத்தட்டை கண்டுபிடிப்பீங்க. சரி, அப்ப இரண்டுக்கும் நாங்க ஏபின்னு தந்திருந்தா நாங்க செய்யணும். ஏயின் அமுக்கம் சமன் பியின் அமுக்கம். ஏன் திரவ மட்டத்தில் ஒரே மட்டமா இருக்கும்போது அமுக்கம் சமன். அப்படி எடுத்தால் இரண்டுக்கும் விசையின்கீழ் பரப்பு, இரண்டுக்கும் விசையின்கீழ் பரப்பு நாங்க போடணும். சரியா? விசையின்கீழ் பரப்பு போட்டால் எங்களுக்கு இலகுவாக விடையை எடுக்கலாம். சரி, விடையை பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சரி. சரி, அப்ப பாருங்க, அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு. அப்ப விசையின்கீழ் பரப்புகள் ரெண்டு சமப்படுத்தணும் நாங்க. சரியா? ஒன்றுக்கு எஃப் இங்கில் ஏன்னு போடலாம், இன்னொன்றுக்கு F1 இங்கில் FA1 அப்படியும் போடலாம். சரியா? முதலாவதுக்கு ஒரு நியூட்டன் இங்கில் ஏ. சரியா? இதுல பரப்பின் 100 மடங்கு. அப்ப ஒரு நியூட்டனின் கீழ் ஒரு ஏ அல்லது ஏ. இரண்டாவதுக்கு எஃப் கேட்டு இருக்கு, அதுல பரப்பளவு விசைங்கில் பரப்பளவு 100 ஏ. அது ஏண்டா 200 ஏ. இப்ப இப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு சமப்படுத்தலாம். இப்ப சமன்பாட்டை இப்ப எழுவாய் மாற்றம் செஞ்சு விடை எடுக்கிறதா உள்ளது. ஏக்கு ஏ வெட்டுப்படும். சரி பாருங்க, ஏக்கு ஏ வெட்டுப்பட போகுது. இது 100 மடங்கு என்பதனால. இப்ப உங்க ஒரு நியூட்டன் இருக்கு. ஆகவே எஃப் நாங்க எழுவாய் மாற்றம் செய்தால் எஃப் சமன் இந்த 100 பிரிபடும் 100 சமனுக்கு அங்கால போய் ஒன்றுடன் பெருக்கப்படும். ஆகவே எஃப் சமன் என்ன வரும், இந்த ஏ வராது, ஏயுமே வெட்டுப்படும். அவை எஃப் சமன் எத்தனை நியூட்டன், 1 தர 100 நியூட்டன். சரி, நிறைய பேர்ல சரி. எஃப் சமன் 100 நியூட்டன். எஃப் சமன் 100 நியூட்டன். சரியா பிள்ளைகள், விளைஞ்சா? சந்தேகம் இருந்தா கேளுங்க, அடுத்த கேள்விக்கு போக முதல். அப்ப நீங்க 100 எழுதினால் ஃபைனல் எக்ஸாம்ல மார்க்ஸ் கிடைக்காது, நியூட்டன் எழுதணும். பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு அழகுடன் விடையளிச்சா தான் உனக்கு மார்க்ஸ். சரி, பெரும்பாலானாக்கள் சரியான விடை. விளங்காதாக்கள் இருந்தா கேளுங்க, நாங்க அடுத்த கேள்விக்கு போக போறோம். சரி, அப்ப இது யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். அப்ப பார்ட் 2ல ஏ பகுதி முடிஞ்சு. பார்ட் 2ல ஏ பகுதி எல்லாம் செஞ்சாச்சு. நாங்க இப்ப பி பகுதிக்கு போறோம். பி பகுதி கேள்விகளுக்கு போக போறோம். சரி, பி பகுதி எடுங்க. எல்லாருடைய கையிலையும் பேப்பர் இருந்தா தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் மூலம் பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ள இயலும். சரியா? பேப்பர் இருக்கணும், பேனா பென்சில் இருக்கணும் கையில. அது இல்லாம வெறும் போனை மட்டும் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
ஆகவே பேப்பர் பேனை எல்லாம் எடுங்க, கேள்வியை நாங்க இப்ப செய்வோம். சரி, இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல் இது எத்தனாம் பாடம்னு சொல்லுங்க பார்ப்போம். 10ஆம் ஆண்டுல 8ஆம் பாடம். 10ஆம் ஆண்டுல 8ஆம் பாடம். சரி, ஒரு ஆள் இதுல நான் சாய்ஸ் பண்ணி 3 கேள்வி தான் எழுதியிருக்கான். சரியா, 3 வினாக்களுக்கு மாத்திர வேணும். சரி, நீங்க எக்ஸாம் ஹால்ல சரி, நாங்க இப்ப எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, 5, 6, 7, 8, 9ஆம் வினாக்களே வேணும். 3 வினாக்களுக்கு மாத்திரம் விடையும் தருக. சரி, நீங்க எக்ஸாம்ல எப்படி போய் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. நல்லா. சரி, நாங்க இப்ப எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது 5ஆம் கேள்வி. நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல போன கூடுதலான பேருக்கு, ஒரு சிலருக்கு வித்தியாசமா இருக்கலாம், கூடுதலான பேருக்கு இந்த 5ஆம் கேள்வி. 8ஆம் கேள்விக்கு பிறகு 8ஆம் கேள்வி இலகுவாக அமையும். ஏன் காரணம்? இதனை கட்டாயமாக வாசிங்க. 5ஆம் கேள்வியும் உயிரியல், எல்லாம் முழுமையாக உயிரியல் வரும். 8ஆம் கேள்வி அரைவாசி ஃபுல்லா உயிரியல் வரும். அதனால உயிரியல் நிறைய பேருக்கு இலகு என்பதனால உயிரியல் வினாக்களை கட்டாயமா வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஐடியா வருகுதான்னு சொல்லி. சரி, இப்ப 5ஆம் கேள்வி உயிரியல் கேள்வி. 10ஆம் ஆண்டு 8ஆம் பாடம். அங்கேயரின் உடலில் இடம்பெறும் உயிர் செயல்முறை ஒன்று தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை ஒழுங்கமைப்பின் பகுதிகளை உருக்காட்டுகின்றது. இது தந்திருக்கு. கியூ தவளை, ஆரும் பியும் ஒரே விஷயங்கள், ஆரும் பியும் ஒரே விடயங்கள். எஸ் நீர், நீர். டி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH. சரியா, KOH. இப்ப நாங்க பார்ப்போம். எச்சேன் முறையை அறிந்து கொள்வதற்காக முதலாக அறிந்து கொள்வ குறித்த உபகரண தொகுதி பயன்படுகின்றது. எச்சேன் முறையை இந்த பரிசோதனையின் நோக்கம் யாதுன்னு கேட்காம இப்படி கேட்டிருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். எச்சேன் முறையை அறிந்து கொள்வதற்காக. உயிர் செயன் முறைனா போட்டிருக்கு, எச்சேன் முறை. அனிகா வெளிச்சுவாசம். வேற சொல்லுங்க பார்ப்போம். வெளிச்சுவாசத்தின் போது CO வெளியிடப்படுது. சம்ரா, ஹிம்மா, ஹரஸ்மா, சமீகா. சரி, அவை மிக பொருத்தமாக நாங்க சொன்னால் வெளிச்சுவாசத்தின் போது, இந்த படத்துக்கு மேலே நீங்க புக்ல பார்க்கலாம், சுவாசத்தின் போது கார்பனீர் ஆக்சைடு வெளிவிடப்படுவது. அப்ப கார்பனீர் ஆக்சைடு வெளிவிடப்படுவதைத்தான் நாங்க வெளிச்சுவாசம் சொல்றோம். சரியா, ஆகவே இதுக்கு மிக பொருத்தமான விடை கேள்விக்கு என்ன விட? வெளிச்சுவாசத்தின் போது நான் போடுறேன், வெளிச்சுவாசத்தின் போது கார்பனீர் ஆக்சைடை வெளியிடுகின்ற செயன்முறையை அறிந்து கொள்வதற்காக. வெளிச்சுவாசத்தின் போது கார்பனீர் ஆக்சைடு வெளியிடப்படுவதை அறிந்து கொள்வதற்கு, அல்லது கார்பனீர் வெளிச்சுவாசத்தின் போது இச்செயன்முறை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்பட்டிருக்கு. கார்பனீர் ஆக்சைடு வெளியிடப்படுகின்ற செயல்முறை என்பதுதான் இங்க மிக பொருத்தமான விடை. சரி, அடுத்த கேள்வி நாங்க பார்ப்போம். RP எனும் கொள்கலனினுள் பெறப்பட்ட பதார்த்தம் எது? என்ன பதார்த்தம்? சரி, சமீகா, ரஸ்மா. செஞ்சாக்கள் உடனே அனுப்பலாம், அடுத்தாக்கள் இப்ப வாசிப்பீங்க கேள்விகளை. அம்ரினுகா, அனிகா. சரி, அனிகா இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதிருக்கீங்க, வெரி குட். எங்க கார்பனீர் ஆக்சைடு வருகுதா இல்லையான்னு நாங்க பார்க்கணும். கார்பனீர் ஆக்சைடை இனங்காண பயன்படும் சோதனை பொருள் எது? சொல்லுங்க பாப்போம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அது கார்பனீர் ஆக்சைடு. அது கார்பனீர் ஆக்சைடை உறிஞ்சிக் கொள்வதற்கு தான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. கார்பனீர் ஆக்சைடை இனங்காணும் சோதனை பொருள் சுண்ணாம்பு நீர். இந்த பாருங்க, புத்தகத்துல உள்ளதை விட எங்களுக்கு தெளிவா எழுதலாம். பாருங்க, கார்பனீர் ஆக்சைடை இனங்காண்பதற்கு இங்க சுண்ணாம்பு நீர் தான் தரப்பட்டிருக்கு. இந்த ஆனால் உண்மையிலேயே கார்பனீர் ஆக்சைடு வாயுவை இனங்காண்பதற்கு நாங்க எழுதினா அவங்க பிழை போடுவாங்க. ஆனா அவங்க தந்திருக்கு, புக்ல தந்திருக்கு என்ன, சுண்ணாம்பு நீர். ஆனா உண்மையிலேயே சுண்ணாம்பு நீரா பயன்படும்?
இது இல்ல. எப்படி வந்திருக்கணும் இந்த படத்துல? தெளிந்த சுண்ணாம்பு நீர்னு வந்திருக்கணும். சரியா? தெளிந்த சுண்ணாம்பு நீர் இருந்தா தான் எங்களுக்கு எங்களுக்கு அவதானத்தை மிக திருத்தமாக பெறலாம். ஆகவே புத்தகத்துல ஒரு சில மிஸ்டேக்கள் வரும். சரியா? ஆகவே நாங்க அதுல தெளிவா இருக்கணும். ஒருவேளை ஸ்கீம் போடும்போது, ஓலவழி ஸ்கீம் போடும்போது அந்த தெளிவான விடை நாங்க பரிசோதனை ரீதியான விளக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் கேள்வி கேட்பாங்க. எச்சையின் முறை ஆர்பிஎன் கொள்கை பெறப்பட்ட பதார்த்தம் நாங்க சுண்ணாம்பு நீர் புக்ல உள்ளதை எழுதுறதை விட யோசிச்சு எழுதினால் எப்படி வரும்? என்ன விட வரும்? தெளிந்த சுண்ணாம்பு கரைசல் தெளிவு. அல்லது தெளிந்த சுண்ணாம்பு நீர். சரியா? தெளிந்த சுண்ணாம்பு கரைசல் அல்லது தெளிந்த சுண்ணாம்பு நீர். சரி. தரப்பட்ட உபகரண தொகுதியை பரிசோதனைக்கு பயன்படுத்தும் போது ஆர்பி ரெண்டுலையும் தெளிந்த சுண்ணாம்பு நீர். ஓகே. டீல தான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல். தரப்பட்ட உபகரண தொகுதியை பரிசோதனைக்கு பயன்படுத்தும் போது பகுதிகள் ஒழுங்கமைக்கப்படும் முறைக்கமைவாக குறிப்பிடப்படும் எழுத்துக்களை எழுது. அப்ப இதுக்கு ரெண்டு விட வரும். ஒரு ஆக்கள் நீங்க எழுதலாம் டிபிக்யூஆர்எஸ் எழுதலாம். டிபிக்யூஆர்எஸ் எழுதலாம். அடுத்தது டிஆர்கியூபிஎஸ் எழுதலாம். அதாவது பியையும் ஆரையும் நீங்க மாத்தி எழுதலாம். அப்படி எப்படி எழுதினாலும் அது விடப்பிழை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நீங்க விட அளிக்கணும். சரியா? இதே மாதிரி பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி வந்து இருக்கு. அதுல ரெண்டு விடைக்கும் ஆன்சர் சரி. டிபிக்யூஆர்எஸ் அல்லது டிஆர்கியூபிஎஸ். அதுக்கான விடையை நான் மேல டைப் பண்றேன். ஒன்று டிபிக்யூஆர்எஸ். இப்ப பியையும் ஆரையும் நீங்க மாத்தி போட்டு டிஆர்கியூபிஎஸ். நல்லா புக்கோட ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரி, அடுத்து வரும் பியும் ஆரும் மாறி வரலாம். சரியா பிள்ளைகள்? இப்ப இங்கு மாறக்கூடியது ஒன்னாவது டி இந்த இருக்கு. டீன்னு சொல்லுது புக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏ. புக்குள்ளாக்கள் பாருங்க, புக்ல இதுக்கு போட்டிருக்கு ஏன்னு சொல்லி. இரண்டாவது வரணும் பி. இந்த பி புக்ல அதுக்கு இருக்கும் பி அல்லது டி. புக்ல உள்ள எழுத்துக்களை போடுறேன். புக்ல இருக்கு பியா இருக்கலாம் அல்லது டியா இருக்கலாம், ரெண்டையும் போடலாம். ரெண்டுலையும் தெரிந்த சுண்ணாம்பு நீர். ஆர் பி அல்லது டி புக்ல உள்ள எழுத்துக்கள். அப்ப பியும் டியும் இடம் மாறி வரலாம். அப்ப டிபி கியூ இந்த தவளை உள்ளது, புக்ல இருக்கு தவளை உள்ளதுக்கு சி. கியூ ஆர்எஸ் அல்லது பி அல்லது டி. எஸ் எஸ் என்பது நீர். புக்ல அதுக்கு இ எழுத்து போடப்பட்டிருக்கு. இந்த ஓர்டர் படி வரும். சரியா? அப்ப இந்த ஓர்டரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்ன ஓர்டர்னு சொல்லி. அப்ப முதலாவது டி. டி என்பது KOH உள்ளது. அப்ப முதலாவது வெளி வழியில உள்ள கார்பன் ஆக்சைடு வாயுல நான் அகத்துறிஞ்சணும். அதன் பிறகு கார்பன் ஆக்சைடு வாயு அதில் அகத்துறிஞ்சப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தெளிந்த சுண்ணாம்பு நீர் உள்ள ஒரு பாத்திரம் வைக்கப்படுது. அப்ப அதுல எந்த மாற்றமும் நாங்க அவதானிக்க மாட்டோம். அப்ப அதன் பிறகு திரும்ப மூன்றாவது தவளை உள்ளது இருக்கும். நடுவுல தான் தவளை உள்ளது. மூன்றாவது தவளை உள்ளது இருக்கும். தவளையில் கார்பன் ஆக்சைடு வெளிவிடப்பட்டதா என்பதை பார்ப்பதற்கு அதன் பிறகு தெளிந்த சுண்ணாம்பு நீர் உள்ளது வைக்கப்படும். அதன் பிறகு நீர் பாத்திரம் டெப் ஒன்று வைக்கப்படும். அப்ப தொடர்ச்சியாக வழியோட்டத்தை பேணுவதற்காக டெப் உள்ளது ஒன்று வைக்கப்படும். அவை இதுதான் மிக பொருத்தமான விடை. சரி, குறிப்பிட்ட பரிசோதனையில் பகுதிகள் ST என்பவற்றால் ஆற்றப்படும் செயற்பாடுகளை எழுதுக. ST எஸ்ஸின் மூலம். ஆம், எஸ் என்ன செய்யும்? டெப்பை திறந்து விட்டா தண்ணி போகும். தண்ணி கீழே போனால் அப்படியே காத்தெல்லாம் ஒரே திசையில இழுக்கப்படும். அப்ப இந்த தொகுதி பூராக தொடர்ச்சியான வழியோட்டத்தை ஏற்படுத்தலாம். சரி, அப்ப எஸ் வழியோட்டத்தை ஒரு திசையில் பாயச் செய்வதற்கு அல்லது தொடர்ச்சியான வழியோட்டத்தை ஏற்படுத்த மிக பொருத்தமானது. வழியோட்டத்தை ஒரு திசையில் ஏற்படுத்த உதவும். இரண்டாவது டி அது எங்களுக்கு தெரியும், வடியில் உள்ள கார்பனீர் ஆக்சைட்டை அகத்துறிஞ்சுவதற்கு பயன்படும்.
விடை அனுப்பினாக்கள் அம்ரின் நுஹா, அனிகா, ஃபஹ்ரா, சமீகா. சரி,